தம்பி ஆரம்பிப்பா. சார் சார் ஓகே சார். அங்கே கீ இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணுங்களா? அப்படிதான் அப்படிதான். ஓகே. உங்களுக்கு பேசிக் ஏபிசிலாம் தெரியும்ல? ஏப்பா என் பொண்ணுக்கு கார் கற்றுக் கொடுக்க வர சொல்லியிருந்தா நீ என்னடானா ஸ்கூல் பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி ஏபிசி தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க? சார் ஏபிசினா காரில் ஆக்சிலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு. ஸோ அதான் தெரியுமான்னு கேட்டேன். ஓ அது வேற அப்படி இருக்கா? நீ நல்லா விவரமாக தான் பேசுகிற. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ரோடை ஸ்ட்ரைட்டாக பாருங்க. இப்போ மூவ் பண்ணுங்க. மெதுவா. நேராக ரோடை பாருங்க. வண்டி வளைக்காம ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நேராக பாருங்க, கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுங்க. பொறுமையாக அப்படி மெதுவாக போய் ஓகே இங்கே பிரேக் கொடுங்க. இங்கே ஸ்டாப். சூப்பராக ஓட்டுனீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. பெண்டு நிமிந்துருச்சுப்பா. நாளைக்கு பார்த்துக்கலாம்பா. சார் ஓகே சார். என்ன மாப்ள ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. எனக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கா. என்னது இப்போதான் பிறந்திருக்கா? அது எப்போ வளர்ந்து வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஐயோ டேய் மூடுறா சும்மா. சரி விடு, மேட்ரை சொல்லு. இல்லை புது ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் என்ன மாப்ள, நீ தான் நல்லா வண்டி ஓட்டிவல, ஓட்ட வண்டி தானே? டேய் கூடவே உங்க அப்பா வரான்டா, அதான் பிரச்சனையே. ஆமா டிரைவிங் சொல்லி கொடுக்க நம்ம வண்டியை தானே எடுத்துட்டு போற? ஆமா. அப்புறம் என்ன மாப்ள? ஏய் சூப்பர்டா மாப்ள. வா செட் ஆயிரும் மாப்ள. வெரி குட். அப்படிதான் பார்த்து லெஃப்ட்மா. வெரி குட்மா. அதேதான். சூப்பர்மா. சும்மா அப்படியாதான் ஓட்டணும். சூப்பர்மா அப்படிதான். கரெக்டுமா. ஐயோ சார் என்னாச்சு சார்? சார் ரத்தம் வருது சார். ஐயோ சார் ஒன்றும் இல்லை சார். சார் நம்ம பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சார். ஒன்றும் இல்லை சார். சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். நான் பிரேக்கே போடலையே. ஐயோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுங்க. சீக்கிரம் இறங்குங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். சீக்கிரம் இறங்குங்க. சரி சார் ஏதோ இருங்க சார், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எங்க சீக்கிரம் உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், நான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடுறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் பார்த்து வாங்க சார். அப்பா நாளையிலேருந்து நான் வரலப்பா. என் பொண்ணுக்கு நீயே டிரைவிங் கற்றுக் கொடு. ஓகே சார். என்னடா இந்த பொண்ணை பேசிட்டியா? இல்லடா புடி கொடுத்தே பேச மாட்டேன்றா. டப்புன்னு லவ்வா சொல்லிருமாப்ல. மிஞ்சி போனா என்ன பண்ணுவாளுங்க? கத்துவாளுங்க. அப்பாட்ட சொல்றேன்னு சொல்லுவாளுங்க, இல்ல செருப்பால அடிப்பேன்னு சொல்லுவாளுங்க.
அவ்வளோதானே, வேற என்ன தெரிய இவளுக்கு? விடுமாப்ல, ஒருவேளை கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். டேய் எப்படி மாப்பிள்ள இப்படி விதவிதமாக ஐடியா கொடுக்குற? அதான் பல லவ்வை பார்த்து அனுபவம்டா. அதான் ஃப்ரெஷ்ஷுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்குள்ள வித்தியாசம். நாளைக்கு போய் ட்ரைவி சொல்லி கொடுக்கும்போது முதல்ல ஃபிசிக்கலாக டச் பண்ணிடு. அவள் பாப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணு, அவள் வெக்கப்படுவா, அப்படியே கப்பன் பிடிச்சிக்க. இதெல்லாம் தப்பு இல்லையாடா? அதெல்லாம் ஒன்றாகாது மாப்பிள்ள, நீ பண்ணு. ஹலோ ஹலோ, கேப் டிரைவரா? சொல்லுங்க, நான் தான் பேசுறேன். கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் திருவான்மியூர் வரைக்கும் வர முடியுமா? ஓகேங்க, எக்ஸாக்ட் லொகேஷன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க, நான் வந்துடுறேன். சரியா? ஓகேங்க. டேய் ஏதோ எமர்ஜென்சி ஆண்டா, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா? கிளம்பு. டேய் நீயும் வா. வரேன். பாத்து பாத்து. ஏய் போதும் டி. போ. நீ அங்க போ. ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க லொகேஷன்ல தான் இருக்கோம். எங்க என்னங்க நீங்க எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க கேப் டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா, நீங்க தானா? நான் தாங்க கால் டிரைவர். எங்க என்னாச்சுங்க? வாமிட் பண்றாங்க, பிரெக்னெண்டா இருக்காங்களா? டேய் என்னன்னு பாடுறா. ஃபுல் கொத்து போட்டாடா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகேங்க, சரி வாங்க. ஏய் வாடி வா. வாங்க வா. டேய் உட்கார்றா. சரி. டேய் சீக்கிரம்டா. சரி சரி மாப்பிள்ள, உட்காந்துறேன். மச்சி, எனக்கு என்னடி குறை? அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் சாவணும் மச்சி, அவன் சாவணும். சரிடி, பாத்துக்கலாம். அவன் ஆளை வச்சாவது தூக்கிடணும். டேய் தம்பி, அக்கா ஒருத்தனை தூக்கணும். உன்ட்ட ஆள் இருக்கா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லடா, அவனை தூக்கிட்டு வந்து என் கால் அடியில். ஏய் மாப்பிள்ள, வெயிட் எதுவும் தேரும் போல மாப்பிள்ள. இப்போ பாரு. டேய் சும்மாறா, அதே ஏதோ போதையில் உளறிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்மளையும் பண்ண விட மாட்டேன். போதையில் தாண்டா கறக்க முடியும். டேய் வேற நான் எப்படி ஒரு 2000 கறந்துறேன் பாரு. அக்கா ஆள் இருக்குக்கா, ஒரு 2 ரூபா செலவாங்கக்கா. 2 lakhs தானே? 2 lakhs. ஏய் பெரிய கையா இருக்கும். என் கால் அடியில் போடணும். என்கிட்ட இல்லாதது அவள்கிட்ட என்னடா இருக்கு? மாப்பிள்ள 2 லட்சம் மாப்பிள்ள, நல்ல பிஸ்னஸாக இருக்கு மாப்பிள்ள. இதே பண்ணிடுவோம் பேசாம. தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டாமல் அமைதியா வா. குந்திரியா நீரு. நீ விடு மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். அக்கா பார்த்துக்கா பார்த்துக்கா. முடிச்சிருவேன். அதெல்லாம் பண்ணிடலாம்க்கா. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 லட்சம் ரூபா மட்டும் கொடுத்துருங்க. என்னங்க கீ? எவ்வளோ ஆச்சு? ஐயோ இல்லைங்க, பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயோ இல்லை பரவாயில்ல, வேணாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க வேணாங்க. சரி பாப்போம். ஓகேங்க. எங்க ஒரு நிமிஷம். என்ன? என்னங்க இதெல்லாம்? அவளை லவ் பண்ண பையன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அதான் புலம்பிட்டு இருக்கா. ஏன் பொண்ணுங்களுக்குலாம் லவ் ஃபெயிலியர் வரக்கூடாதா? இல்லைங்க, அதுக்காக இப்படிலாம் குடிச்சிட்டு. ஏன் குடிக்க கூடாதா? குடிக்கிறதுல என்ன தப்பு? ஆம்பளைங்க மட்டும் தான் குடிக்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன? இல்லைங்க, நான் அப்படிலாம் சொல்ல வரல. நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லவ் பண்ணுற பையனாக பார்த்து லவ் பண்ணிங்கன்னா அவன் எங்கே உங்களை விட்டு போக போகிறான்? அந்த பையன் காலம் ஃபுல்லாக உங்களை பத்திரமா பார்த்துப்பான்ல. எல்லாருமே சினிமா ஹீரோ மாதிரி லவ்வர் வேணும்ன்ட்டு போகிறாங்க, எப்படிங்க நடக்கும்?
அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களாம் 10ஓட 11 தான் இருப்பீங்க. வந்த வரைக்கும் லாபம்ட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, இந்த காலத்தில் ஃப்ரீயாக பினாயில் கொடுத்தா கூட குடிப்பாங்க. அதான் சொன்னேன். உங்களை பத்திரமா பார்த்துக்கிற பையனை பார்த்து லவ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, அதான் சொல்ல வந்தேன். பார்த்துக்கிறேன். டே மாப்பிள்ள வாடா. போலாமாங்க? ஏங்க உங்க பேர் என்னங்க? மகிழ். ஓ, என்ன சொன்னீங்க? மகிழினி. ஓ, கேள்விப்படாத பேரா இருக்கு, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. என் பேர் பாலா. அப்புறம் எல்போர்ட் போட்டு தானே வண்டி ஓட்டணும்? ஆமாங்க. அப்புறம் 1 மாசத்துல லைசென்ஸ் வந்துரும்ல? வந்துருங்க. அப்புறம் ஆடியோல பைக்குக்கு 8 போட சொல்லுவாங்க, காருக்கு என்ன போட சொல்லுவாங்க? அப்புறம் ஆடியோ நம்ம எப்ப போகணும்? எங்க என்ன 8 போட வேணாம் 11 போட வேணாம், நானே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்றேன், போதுமா? நீங்கள் இந்த பக்கம் வாங்க, வந்து வண்டி ஓட்டுங்க. ஓகே. என்னது இது? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இந்த ஐடியா கொடுத்த என் ஃப்ரெண்டு தாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. தயவு செஞ்சு இதை தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ்ங்க. சாரிங்க. முதல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட கூட்டு போ. எழுப்பு. இல்ல தூங்குறாங்க. எழுப்பு. டேய் எருமை எந்தர்றா? டேய் எருமை எந்தர்றா? யார மாப்பிள்ள 2 பேரும் ஜோடியா வந்திருக்கீங்க? செம்மடா. நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு பொண்ணும் பையனும் தனியா போறாங்க, லவ் ப்ரொபோஸ் பண்ண கைய புடின்னு சொல்லி தருவியா? ஐயோ, ஏன் அதை விட வேற எதுவுமே உனக்கு ரொமான்டிக்கா சொல்லி தர தெரியாதா? நாடி. ஏ மகிழ், சொன்னா கேளு. மாப்பிள்ள சாரிடா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைக்கிறேன்டா. டேய், அவன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறாடா. ஏடா சொல்ற? அது கூட தெரியாது, தத்தியா இருக்கியடா, போடா. டேய் மாப்பிள்ள, மகிழ் அப்படியாங்க? அப்படிதான்.
ஹே பாலா பாலா, என்னோட ஃபேவரட் சாங் கேளு. இதான் உன் ஃபேவரட் சாங்கா? பாய் ஃப்ரெண்டோட லாங் டிரைவ் போற, உருப்படியா ஏதாச்சும் சாங் போடுறியா என்ன? என்னோட ஃபேவரட் ஹீரோ சரத்குமார் தான். நான் பயங்கரமான ஃபேன். எனக்கு சரத்குமார்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்சதுதான் எனக்கு பிடிக்கணுமா என்ன? எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். நான் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன். இப்போ உன் விஷயத்தையே எடுத்துக்கோ. ஏன் உன்னை எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு பாத்தியா? அந்த மாதிரிதான். உன்கிட்ட கேட்டது ஏன் தப்புதான், இனிமே கேட்க மாட்டேன். இந்த பாட்டை நீ ஜாலியா ரிப்பீட் போட்டு கேளு. இப்ப நேரா தேவி தியேட்டருக்கு போறோம், சரத்குமார் படம் பாக்குறோம். ஓகே, போலாம் போலாம். குடி. போ போ போ. மகிழ் கால் பண்றா. பாலா சொல்லு மகிழ். பாலா, நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். சொல்லு. சரி, 5 மணிக்கு பெஸி வரியா? பெஸினா? பெசநகர் பீச்டா. ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. எதுக்குமா? நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு, அதான் உன்னை இன்ட்ரோ பண்ணி வைன்னு உயிரை எடுக்கிறானுங்க. மகிழ், எதுக்கு மகிழ்? எனக்கு அங்க வர ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, சொன்னா கேளு ப்ளீஸ். ஒரு கூச்சமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். 5 மணிக்கு வந்துரு. மகிழ் மகிழ், சரி நான் வந்துடுறேன், விடு. பாய். என்னடா மாப்ள, ஃபோன்ல யாரு? டேய், மகிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கணும்னு சொன்னாங்களாண்டா, அதான் பெசநகர் வர சொன்னான். டேய் மச்சி மச்சி, நானும் வரேன்டா ப்ளீஸ்ரா. எதுக்குடா? டேய் ஏற்கனவே நானும் முட்டை போய் தானடா. உனக்கு ஒரு மகிழ் கிடைச்ச போது எனக்கு ஒரு குயில் கிடைக்காத மாப்ள. அதெல்லாம் ஒன்று வேணா, 2 பேர் லீவ் போட்டோன்னு வச்சுக்குவேன், ஓனருக்கு டவுட் வரும். நீ வேலைக்கு போ, நான் போயிட்டு வரேன். அப்படிப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லடா. வேலை போனால் மயிரா போச்சு, வேற வேலை தேடிக்கலாம் மாப்ள. ஆள் கட்டாமல. என்னடா மாப்ள யோசிக்கிற? மாப்ள மாப்ள கூட்டுப்படா மாப்ள, ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்லம்ல மாப்ள. சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. ஒரு செகண்ட் மாப்ள, இதோ வந்துடுறேன் மாப்ள, நான் ரெடி, போலாமா? டேய் என்னடா அது இவ்வளோ கண்ட்ராவியா? டேய் இதாண்டா ஃபேஷனு. இதோ இப்படி இப்படி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணாதான் பயங்கரமாக இருக்கும். இதை பற்றிலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. வா மாப்ள, வா மாப்ள. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு மகிழ் ஃப்ரெண்ட் இந்த ட்ரெஸ் நீ காமெடியா இருக்கடா. பாரு மாப்ள எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு. டேய் மாப்ள, நிப்பாட்றா இங்கே தான்டா. ஓரமா நிப்பாட்டிட்டு வா. ஆர்டர் ப்ளீஸ். என்னது? குர்றாம்ல, நான் பார்க்குறேன். என்ன சொல்லலாம்? என்னடா அது? என்ன மாப்பிள்ள இது? 1 200 300 இருக்கு. ஓஹோ, ஓகே சமாளிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாங்க. ஓகே சார், ஆண்டி. ஓகே மாப்பிள்ள, சரக்கோட ரேட் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சார், ஆன் தி வே, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், சரியா? ஓகே மாப்பிள்ள. டேய் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது மாப்பிள்ள, மகிழுக்கு ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு. மகிழ் எங்க இருக்க? டேய் வந்துட்டே இருக்கேன்டா, ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவேன். 1/2 அன் ஹவர் ஆகுமா? ஆமாண்டா, வந்துட்டே இருக்கேன். சரி கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி. என்னாச்சு மாப்பிள்ள? என்னடா மாப்பிள்ள சொல்றா? வரலாம் இல்லையா? சீக்கிரம் வந்துருவாடா. அவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கான்டா. வரான்டா. அது வந்து என்ன சொல்லலாம் சார்? 2 வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும். ஓகே, 2 இல்ல 1/2. வாட்டர்மெலன் 1/2. எஸ் பாவி, 1/2வா? எஸ் 1/2. ஜூஸ் வந்துருச்சு. தேங்க்யூ பிரதர். ஐயோ கட்டி ஞாபகம் வருதே. அவ பேர் வருவாளான்னு தெரியலையே. சேஸ் மாப்பிள்ள, இங்க வந்துட்டாடா. என்ன மாப்பிள்ள, வெறும் பசங்களாம் வந்திருக்காங்க, ஒரு பொண்ணுங்க கூட காணா. ஹாய் 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 டு ஹாய் ஹாய் ப்ரோ. ஆமா வா. ஓகே ஓகே மாப்பிள்ள, இங்கே தாண்டா வர்றாங்க.
ஹாய். Hey bro. ஏய் சாரிடா, லேட் ஆயிடுச்சு. இல்ல மகிழ் பரவாயில்ல. இவனுங்க தான் லேட் பண்ணிட்டானுங்க. சரி எனிவேஸ், இவன் கிளிஃப்னு கூப்பிடுவோம். ஹாய் ப்ரோ. அண்ட் அவன் அர்ஜுன், அவன் வினோத். ஹாய். நாங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஓ ஸ்கூல்ல இருந்து. ஓகே. பெரிய கேங்கு. உன்னை பத்தி சொன்ன உடனே பார்க்கணும்னு ரொம்ப தொல்லை பண்ணானுங்க. அப்படியா? அதான் கூட்டிட்டு வந்தேன். வாட்ஸ்அப் ப்ரோ. 994366. என் வாட்ஸ்அப் நம்பருங்க. என்ன மாப்ள காட்ட தானே சொன்னேன். டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. நானே வயிற்றுச்சல் இருக்கேன், போங்கடா. ஹே ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை பற்றி மகிழ் சொன்ன உடனே நாங்களாம் நம்பவே இல்லை. ஏதோ சும்மா ப்ராங்க் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய வாட்டி எங்ககிட்டே லவ் பண்ணுறேன்னு ப்ராங்க் பண்ணியிருக்கா. ஓ பட் சீரியஸாக சொன்ன உடனே தான் உங்களை இன்ட்ரோ பண்ணுன்னு நாங்கள் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் ரொம்ப லக்கி ப்ரோ. மகிழ் மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சதுக்கு. எவ்வளோ லக்கி. என்ன அவர் தான் ரொம்ப பாவம். டேய் இதில் என்னடா இருக்கு நமக்குள்ள விட்றா ப்ரோ. அவன் ரொம்ப நாளாக மகிழை வந்து ட்ரை பண்ணி ப்ராக்கெட் போட பார்த்தான். ப்ரோ அதெல்லாம் அப்போ ப்ரோ. இவ்வளோ போய் யாராச்சும் லவ் பண்ணுவாங்க? டேய் போதும். என்ன ப்ரோ எதுவுமே பேச மாட்டீங்க? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏதோ ஆர்டர் பண்ணவா? ஜூஸ் குடிச்சிருக்கீங்க? இல்லை ப்ரோ ஜூஸ் போதும் எனக்கு. ஹேவ் சம் பியர். நான் வேணா சொல்கிறேங்க. வெயிட்டா? இல்லை வேணாம். என்னடா இது? சரி பிரதர் கூச்சப்படுறாரு. மகிழ் உனக்கு? இல்ல வேண்டாம். ரொம்ப சீன் போறாளே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியும். சரி ஓகே. வாங்க போலாம். சரி கிளம்பலாமா? போலாம். சரிடா பாய். ஓகே மகிழ் பை பை பை. உங்களை பார்க்க வாடா இங்கே வந்தேன். பாய் தான் குறைச்சேன். ஸ்டாண்டர்ட். பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் டோ. போங்கடா. கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தானே, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஏன்டா மாப்ள ஒரு பொண்ணுங்க ஃப்ரெண்டு கூட யாருமே இல்லையா அவளுக்கு? டேய் நானே செம்ம காண்டில் இருக்கேன், வண்டி எடு போகலாம். நல்ல பார்ல எவ்வளோ வைக்கிற பவுன்சர் மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல மாப்பிள்ள, பார்த்துக்க. அப்படித்தான் சொல்லுவேன். ஹலோ. பாலா, நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன்ல, அங்க வந்துரு. என்ன விஷயம் மகிழ்? என்னன்னு சொன்னாதான் வருவியா? வா. என்னன்னு சொன்னா தானே வர முடியும். நீ வான்னு சொல்றேன்ல. சரி ஓகே, நான் அதை வரேன். ஓகே வா. என்னாச்சு? லொகேஷன் அனுப்பிச்சிட்டு வர சொல்ற. லொகேஷன் அனுப்புனா வர மாட்டியா? ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருப்பியா? சரி சொல்லு என்னாச்சு? சரி பாலா, எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என்ன வேணாலும்னா? செய்வியா மாட்டியா? செய்வேன். இல்ல, நீ அரை மனசோட சொல்ற. செய்வேன். சொல்லு என்ன பண்ணணும்? அப்ப என் கூட வா. வரேன். என்ன பண்ணணும்? வா வா வா. ஏய் மகிழ், எங்க கூட்டி போற? மகிழ் வா பாலா. பா பிரதர், நான் ஏய் என்னடி இப்படி வலி வலிக்குது? அவ்வளோலாம் வலிக்காதே. டாட்டூ போட்டு பார்த்தா தான் தெரியும். சரி இது என்னடி பூட்டு? ஒவ்வொரு நான் திண்டுக்கல்லா சம்பந்தமே இல்லாமல் பூட்டு போட்டு வச்சிருக்க. ஏதோ இந்த ஹார்ட்டின்னு அம்பு உன்னோட பேரு அப்படின்னாச்சும் போட்டிருக்கலாம்ல. எதுக்கு பூட்டு? அதுக்குள்ள உன் ஹார்ட் இருக்கு, அதை யாரும் திருடிட கூடாதுல்ல, அதான் பூட்டு போட்டேன். நல்லா இருக்குல்ல? சரி
இந்த பூட்டுக்கு சாவி அது என்கிட்ட இருக்கு. போங்கிட்டயா? புரியல. இங்க பாரு. டேய், என்ன ஃபீல்லாம் பண்ற? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத. இது நான் 18 வயசு தாண்டினதும் போட்ட டாட்டூ. சோ இதுக்கு மேட்சிங்கா உனக்கு ஏதாவது போடணும்னு நினைச்சேன், அதான் போட்டேன். அட்டி பாவி உன்ன. சார் சார். டேய் என்னடா? அண்ணே இது வரைக்கும் என்கிட்ட எவ்வளோ வாங்கிக்க ஞாபகம் இருக்கா? டேய் இங்க பாருடா, காதல்ல கணக்கெல்லாம் பார்க்க கூடாது மச்சான். காதலில் கணக்கெலாம் பார்க்கக்கூடாது, சரி. அது என் காதலாக இருக்கணும். உன் காதலுக்கு வட்டி மூலம் சேர்த்து வாங்குவேன். டேய் அதெல்லாம் கொடுத்துட்றேன்டா, நீ வண்டியை ஓட்டு. கொடுக்குற வழியை பாருங்க. பாலா, டேய் சொல்டா. எங்க இருக்க? வெளியே இருக்கியா? இல்ல இல்ல, நம்ம ஏரியால தான் இருக்கேன். ஏதாவது வேலையா இருக்கியா? ஐயோ வேலையெல்லாம் இல்ல, சும்மா தான் இருக்கேன். வீட்ல யாரும் இல்ல, வீட்டுக்கு வரியா? அப்படியே சொல்றா. டேய் நிப்பாட்றா. டேய் இறங்கு, சீக்கிரம் இறங்கு. அப்படியா? டேய் ஓகே நான் வந்துறேன். ஏய் போடா. டேய் இதோ வந்துறமா. ஏய் டேய் இருக்கேன். காசு மட்டும் கேட்டா எஸ்கேப் ஆறாடா. நடுத்தரில் விட்டு போயிட்டானே. ஐயோ இருடி, வட்டி மூலம் சேர்த்து வாங்குறேன். என்ன பண்றது? ரவுனே வச்சுக்கிறேன்டா. மகில் வா உட்கார். ஓகே. பாலா தப்புடா. என்ன குமாரு? இல்ல மகில், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு இல்ல. ஓ சாருக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? அவனை கொன்றுவான் உன்னை. அப்புறம் எதுக்கு வீட்டில் ஆள் இல்லைன்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? குமாரு, எனக்கு ஒரு ஆசை. என்ன? உனக்கு நான் சமைச்சு தரணும்டா. சமைச்சு கொடுக்க போறியா? ஆளு விடுறா சாமி. என்ன குமார் இப்படி கலாய்க்கிற? சத்தியமா சமைப்பேன்டா, நம்புடா. ப்ளீஸ்டா, சாமி சத்தியமா நான் நல்லா சமைப்பேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த விசப்பரிச்சுக்கலாம் நான் வரலமா? ப்ளீஸ்மா 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 தயவு செஞ்சு என்ன விட்டுரு. உனக்கு பிடிச்ச சிக்கன் சமைச்சு தரேன். சரி போய் பண்ணு போ. பாலா, இதோ வரேன். வெட்டியா தானே இருக்க? இந்தா இதெல்லாம் வெட்டி கொடு. ஏய், வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படியாடி வேலை வாங்குவ? வெட்டி கொடு. இது வரைக்கும் நான் இவ்வளவு வாசனையா சமைச்சதே இல்லை. சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது. சிக்கன் அல்டிமேட்டா செஞ்சிருக்க. கையை கொடு. வேற லெவல்ல பண்ணிருக்க. எப்படி நம்ம சமையல்? ஹலோ, பாதி வேலை என் வேலை.
சரியா? காய்கறி கட் பண்ணி கொடுத்ததுலாம் ஒரு வேலையா? ஏய், அதுவும் வேலை தானே. நான் தானே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். மகிழ், ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ். என்னடா? சிக்கனோட சரக்கு இருந்தா எப்படி இருக்கும்? மகிழ், நீ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன். சரியா? இரு. என்ன இப்ப என்ன சரக்கு? ஆமா, இரு வரேன். ஏய் ஏய் மகிழ், எங்க போற? இந்தா. என்னடி ஃபுல் பாட்டிலு? வீட்ல ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு பெரிய குடிகாரியா? ஏய், அது அப்பாதுடா. மூடிட்டு குடி. பார்த்தா அப்படி தெரியலையே. குடி குடி. நானும் அப்பப்போ ஒரு ரவுண்ட் அடிப்பேன். இப்ப என்ன, உனக்கும் ஒரு ரவுண்டு ஊத்தணும் அதானே? அதையும் இப்படி சுத்தி வலிச்சு கேக்குற? மூஞ்சி எப்பாரு. Cheers. சைடிஷ். சிக்கன் வேணுமாடி? அதெல்லாம் வேணாம், இங்க வா. அடிப்பாவி, பெரிய மொடா குடியாரியா இருப்பா முடிய. அடுத்த ரவுண்ட் ஊத்துடா. ஏய் வேணாம், நான் சொன்னா கேளு போதும். ஊத்துடா. குடு குடு குடு. இவ சரக்கு அடிக்கிறதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்கா போல. போதுமா இல்ல இன்னொரு ரவுண்ட் எதுவும்? குமாரு, செமையா இருக்கு. இருக்கு மஸ்தியா இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. மகிழிங்க வாயா. சரக்குல கம்பெனி கொடுக்கிற கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரண்டி. லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தவனுக்கு தான் கிடைக்கும். நான் கோடியில ஒருத்தன் மகிழ். சூப்பர்ல. ஏய், ஃபீல் பண்ண விட மாட்டேன். அதெல்லாம் வேணாம், குடி. டா, ஃபுல் பாட்டிலையும் நீனே குடி. ஓபன் பண்ணிடலாம். போ. இடம் நல்ல இடம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். காசு போறத பார்க்காத, வாங்கி போடு. நாளைக்கு காலையில வா, எல்லாம் முடிச்சிடலாம். பக்காவா நடந்துரும். ஓகேவா? என்னது இது, காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. அது இல்லாம இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நேரங்காலம் பார்க்கணுமா என்ன? இதான் நல்ல நேரம். விஷயத்த சொல்லிட வேண்டியதான். பா, என்ன? நான் உன் செல்ல பொண்ணு தானே. இதுல என்ன சந்தேகம்? ஏன் சந்தோஷம் தானே உன் சந்தோஷமும். கண்டிப்பா. நீ சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு மட்டும் தானே. எந்த சந்தேகமும் இல்லம்மா. எனக்குன்னு வேற யார் இருக்கா? அப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ அதை அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கணும். சொல்லு. பா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. லவ்வா? ஏதோ ஒரே பொண்ணாச்சுன்னு வெளியே அங்கங்க சுத்த விட்டா இப்ப லவ்னு வந்து நிப்பியா? நாளையில இருந்து இந்த வீட்டு வாசலை தாண்டி பாரு, காலை வெட்டி போடுவேன். ஹலோ மிஸ்டர் பீதாம்பரம், நான் மேஜர். ஏதோ பெத்த கடனுக்காக உன்கிட்ட வந்து சொல்றேன். நீயா கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு மரியாதை, இல்லைன்னா நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்படி வசதி? உட்காருமா. என்னடா என்னை அவ்வளோ மோசமானவன நினைச்சிட்டா? அப்படியெல்லாம் இல்லைம்மா. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, யார் அந்த லவ் பண்ற பையன்? பாலாப்பா. யாரு? அந்த படமெல்லாம் டைரக்ட் பண்ணுவார அந்த பாலாவா? பா, உனக்கு தெரிஞ்ச பையன்தான். எனக்கு தெரிஞ்ச பையனா? யாரு? நம்ம டிரைவிங் ஸ்கூல் பாலா. டிரைவிங் ஸ்கூல் பாலாவா? யாரு? என் மூக்க உடைச்சான அவனா? பா, அவன் ரொம்ப நல்லவன்பா. சரி, உனக்கு நல்லவன் தானே. உன் ஆசைக்கு என்னைக்காவது நான் குறுக்க நின்றுருக்கேனா?
நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம். அவனை வர சொல்லு, பேசிடுவோம். அப்பானா அப்பாதான். நீ நல்லா இருப்பமா. பாலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நம்ம லவ் மேட்ரை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். ஏய், நான் அதுக்குள்ளேயும் சொல்லிட்டியா? ஏன் எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? இருந்தாலும் நீ இவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்க வேணா. என் லவ் உன்கிட்ட சொல்லதாண்டா பயம். என் அப்பா கிட்ட சொல்லலாம் எனக்கு பயம் இல்லை. என் அப்பா என் ஃப்ரெண்டு மாதிரி. பாலா, உன் ஃபேமிலி கிட்ட பேசிட்டியா? ஏய் இரு, என் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. பார்த்து பக்குவமா மூடு பார்த்து நேக்காக தான் சொல்லணும். கொஞ்சம் டைம் வேணும், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ரூட்டு கிளியர். உன் ரூட்டை கிளியர் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி சரி, சீக்கிரம் சொல்கிறேன். பாப்போம். ஹலோ மகில், எங்கே இருக்க? சரி ஓகே, சீக்கிரம் வா. வெயிட் பண்ண, 5 minutesல வந்துடுறேன். என்னடா, ஏன் அவசரமா கூப்பிட்ட? என்ன ஆச்சு? என் ஃப்ரெண்டு கிளிஃபர்ட் இருக்கான்ல, ட்ரீட் வைக்கிறான். அவன் யூஎஸ் போறான்ல. சீக்கிரம் சொல்ல, நான் போகணும். எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஃபுல்லா பார்ட்டி. ஃபுல்லா அட்ராசிட்டி தான். சொல்லு மகில், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ சீக்கிரமா சொல்லுடா. அவன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இரு வந்துடுறேன் 5 minutes. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல. ஏய், என்னையோட உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சரக்கு அடிக்கணும். அதான் உனக்கு முக்கியம் இல்லை? இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி எங்கள் வீட்டில் ஒன்று ஏற்றுக்குவாங்க? சத்தியமாக ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த மாதிரி? இந்த மாதிரி பசங்களோட நீ சுற்றிட்டு இருந்தா எங்கள் வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க? உங்கள் அப்பா வேணா பொண்ணு எப்படி வேணா போட்டுன்னு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. ஏ வந்துடுறேன்டா. டேய் கோத்தா, இருடா, வருவா. அம்மா நோய் நோயின்னு ஆரம்பிச்சுட்டே இருக்கேன். பேசிட்டு இருக்கும் போது. ஏ பாலா, என்ன ஆச்சு இப்போ? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன? இங்க பாரு மகில், எங்க வீட்டில் நீ இப்படிலாம் இருந்தா சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க. உங்க வீட்ல பிடிக்காதா இல்ல உனக்கு பிடிக்காதா? ஆமாண்டி, எனக்கு தான் பிடிக்காது. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? டேய், அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்டா. அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நான் இன்னும் உன்கிட்ட மறைச்சிட்டா எல்லாம் பண்றேன். உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. என்ன தெரியும்? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் குடிப்பீங்கன்னு தெரியும். குடிச்சதுக்கு அப்புறம் எவன் கூட என்ன பண்றான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் எல்லாத்தையும் கேமரா வச்சா பார்த்துட்டு இருக்கேன். சும்மா அப்படியே கடுப்பேத்திக்கிட்டு. என்ன சொன்ன? உன் மேல நம்பிக்கை இல்லடி எனக்கு. என்ன பண்ணணும்ன்றப்போ மூஞ்சிலேயே முழிக்காத. உட்கார். தம்பி, டிரைவிங் ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறீங்கள? ஆமாம் சார். முழு நேரமும் அதுதான் வேலையா? இல்லை சார், காலைல 10 to 6 டிரைவிங் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் சார்.
அதுக்கப்புறம் கால் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் சார். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார். நல்ல படிப்பாச்சே, வேற நல்ல வேலை ட்ரை பண்ணிடக்கூடாது? இல்லை சார், வெளியே ட்ரை பண்ண சரியான வேலை கிடைக்கலன்னு குடும்பத்தை பார்த்துக்கணும்ல, அதான் கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்கேன் சார். குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் சார். நான், அக்கா, அம்மா 3 பேர் தான் சார் இருக்கோம். அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்லை சார், இப்போ தான் வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க. எப்படியும் சீக்கிரமே செஞ்சிடும் சார். தம்பி, என் பொண்ணை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்? தெரியும், நல்லா தெரியும் சார். எனக்கு ஒரே பொண்ணு, என் பொண்டாட்டி. என் பொண்ணுக்கு 4 வயசாக இருக்கும்போதே இறந்து போயிட்டா. என் பொண்டாட்டி சாகும்போது எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகலை, நல்ல இளவட்டம். ஊரில் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? வர்றவ எப்படி இருப்பா, என் பொண்ணை எந்த லட்சணத்தில் பார்த்துக்குவா, எதுவுமே தெரியாது இல்லையா? என் உலகமே என் பொண்ணு தான்ப்பா. உனக்கு தெரியுமா, ஒரு அப்பா ஒரு பொண்ணை எத்தனை வயசு வரைக்கும் குளிப்பாட்டுவாங்க? மிஞ்சி போனால் 2 வயசு இல்லை 3 வயசு வரைக்கும். ஆனால் என் பொண்ணை 12 வயசு வரைக்கும் நானே குளிப்பாட்டி விட்டுருக்கேன். என் பொண்ணு என் உலகம். அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்துட்டேன். அவள் என்ன ஆசைப்பட்டாலும் சரி, அவள் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இப்போ அவள் உண்மையில ஆசைப்பட்டுட்டா. ஆனால் அதை என்னால் கொடுக்க முடியாது. சார், என்ன சார் சொல்கிறீங்க? தம்பி, நான் ஊர்லேருந்து வந்தவன். என் ஊரில் நான் பெரிய தலைக்கட்டு, சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளு. சமுதாயம்னு நான் எதை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கோம்ல? சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஓடி வந்து என் கதவை தான் முதல்ல தட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது என் வீட்டில் ஒரு பிரச்சனைனா யார் கதவை போய் தட்டுறது? அப்படி போய் அவன் கதவை தட்டுறதுக்கு பதிலாக தூக்கு போட்டு தொங்கிடலாம். நீ நல்ல பையன்தான், ஆனால் உன்னால் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. சார், நான் நல்லாவே பார்த்துப்பேன் சார். உங்கள் பொண்ணு எப்படிப்பா பார்த்துக்குவ? எப்படி பார்த்துக்குவ? நீ வாங்குற சம்பளம் உன்னை பார்த்துக்கிறதுக்கும் உன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற உங்க அக்காவை பார்த்துக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும்பா. இவ்வளவு பொறுப்பை வச்சுக்கிட்டு அது இதுன்னு பேசி என் பொண்ணு மனசை களைச்சி வச்சிருக்க. அதை வந்து நான் சந்தோஷமா எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? மன்னிச்சிரு தம்பி, நான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். சராசரியா ஒரு குடும்பம் நடத்தணும்னா கூட ஒரு 40,000 இல்ல ஒரு 50,000 பணம் தேவைப்படுது. ஆனா நீ வாங்குற சம்பளத்துல உன்னால என்னப்பா பண்ண முடியும்? என் பொண்ணு ரொம்ப வசதியா வாழ்ந்தவ. அவ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையும் யோசிச்சு பாரு. என் பொண்ணுகிட்ட நேரா போய் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, அந்த பையனை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவ அடம்பிடிப்பா, உன்னோட வரணும்னு நினைப்பா, ஓடி போகணும்னு துடிப்பா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துருவாப்பா. நான் ஒன்னு கேக்குறேன், நீயே ஒன்னு சொல்லு. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுல உனக்கும் உடன்பாடு தானே? ஆமா சார். அப்படி இருக்கும்போது உன்னோட வந்தா அவ எப்படிப்பா சந்தோஷமா இருப்பா? உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சு கேக்குறேன். என் பொண்ண தயவு செஞ்சு விட்டுரு. வேணும் கால் வேணாலும் விழுந்து தம்பி, கால் விழுந்து தம்பி. ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? ஐயோ சார், சார் சார் நீங்க சார் அல்லாதீங்க சார். நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார், ப்ளீஸ் சார். சார் இல்லை சார், நீங்க சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் உங்க பொண்ணை விட்டு தூரமா போயிடுறேன் சார். சொல்லித்தான் முடிவு சொல்றேன்னு நினைச்சுக்க போறேன் சார். சத்தியமா இந்த விஷயத்தை பத்தி உங்க பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டேன் சார். நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க சார். பார்த்துப்பா.
வந்த அந்த வானவில்லே கண்மூடும் நேரம் பார்த்து மறைந்தாயே இரவெல்லாம் உன்னை தேடி அலைகின்றேனே கனவெல்லாம் உந்தன் குரல் கேட்கின்றதே என் வாழ்வில் வந்த அந்த வானவில்லே கண்மூடும் நேரம் பார்த்து மறைந்தாயே இரவெல்லாம் உன்னை தேடி அலைகின்றேனே கனவெல்லாம் உந்தன் குரல் கேட்கின்றதே தந்தாய் ஏனோ சென்றாய் பெண்ணே பெண்ணே உன்னோடு வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் என்னை மன்னிச்சிடு. அண்ணா பாலா அண்ணா சொல்லுங்க. கொஞ்சம் உட்காருங்க. என்னாச்சுண்ணா? உட்காருப்பா சொல்கிறேன். உட்கார். அம்மா இங்கே வா. என்ன பாலா உங்களுக்குள்ள பிரச்சனை? பாவம் அந்த பொண்ணு காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அண்ணா இந்த பிரச்சனைலாம் நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. இல்லைண்ணா நீங்கள் தலையிடாதீங்கண்ணா. பாலா அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. நான் கிளம்புறேண்ணா. பாலா 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 நில்லு. ஐயோ பாலா 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 நான் சொல்றத கேளு. இப்ப ஏன் என்ன எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் ஆச்சு? வேணாம்னு சொல்லிட்டு நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன்ல. அப்புறம் நான் கையெடு. சும்மா அப்படி போற இடம் வேலை செய்யற இடம்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன். அப்புறம் அசிங்கமாயிடும். பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ஹலோ ஹலோ மாப்பிள்ள எங்கே இருக்க? நீ வேலையா இருக்கேன்டா. உடனே பெசனூர் பீச்சுக்கு வாடா. ஏன்டா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஏடா சொல்ற? இதோ வரேன். சரி நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. டேய் வந்துறேன்டா. டேய் என்னாச்சுடா? டேய் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்ன, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னடா ஆச்சு? இல்லை மாப்பிள்ள அது வந்து. டேய் வாயை தொடர்ந்து சொல்றா. மகிழ்றா. பாலா இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாமாவளை பார்த்துட்டு இருக்கியா? அறிவில்லையா உனக்கு? சொன்னா புரியாது. பாலா பாலா நான் உனக்காக தான் வந்தேன். நான் சொல்றத கேளு. உனக்கு இப்போ இனிமே நான் உங்க யார்கிட்டயும் பேசல. கண்டிப்பா நான் பேச மாட்டேன். சாரி பாலா. நான் வேணான்னு சொல்றேன். மூடிட்டு போ. கடுப்பேத்தாத. டேய் இதெல்லாம் உன் வேலையா? போ சொல்றா அவள. பாலா 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 இங்க பாரு. இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது. இங்க பாரு நான் வேணா உன் கால்ல வேணா விழுந்து கேக்குறேன். சாரி பாலா. சாரி பாலா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு பாலா. நான் பப்ளிக் பிளேஸ்ல சீனை போட்டுட்டு இருக்கியா? சாரி பாலா. நான் வாயில இருந்து அசிங்கமா சொல்லிட போறேன். விடு கையா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய் அவளை போ சொல்றா. பாலா பாலா இரு பாலா. என்கிட்ட பேசிட்டு போயேன் ப்ளீஸ். நான் இனிமே அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன். நீ கையெடுன்னு சொல்றேன். சாரி பாலா ப்ளீஸ். இனிமே நான் அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். ப்ராமிஸா நான் பேச மாட்டேன். பாலா